கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை, ஆமீன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு துன்பம் கொடுப்பார்களானால் ஆமீன், தயவுசெய்து அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னித்து அவர்களை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நேராய் ஆசீர்வதியுங்கள். ஆமீன். ஏனென்றால் நீங்களும் நானும் இருப்பது தேவனுடைய கரங்களில் இருக்கிறோம். நம்மளை யார் துன்பப்படுத்தினாலும் அது நம்மிடத்தில் வராது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர்களை ஆமீன் சோத்திரம் சபிக்காதிருந்து அவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவை சிநேகி என்பதாக அவர்களை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். யார் எதை பேசினாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆமேன் சோத்திரம் அவர்களுக்காக செபியுங்கள். கர்த்தர்